குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 7th ஸ்டாண்டர்ட் இரண்டாம் இடைத் தேர்வு 2022 தமிழ் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் தான் இது. ஸோ இப்போது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷனுக்காக ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் பார்ப்போம் இல்லையா, அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரை உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்துக்குங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த கொஷின்லாம் நம்ம படித்த கொஷின்ஸ்லாம் வந்திருக்கா, படிக்காத கொஷின்ஸ் வந்திருக்கா, படித்த கொஷின் வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எழுதி பார்க்கலாம், கரெக்டாக எழுதுகிறோமான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை படிக்காத கொஷின்ஸ்லாம் வந்திருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஓகே இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், ஸோ இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இல்லையா. செக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை படிச்சுட்டு நல்லபடியாக அடுத்த ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து டெஸ்ட் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2-3 கொஷின் பேப்பராவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷனுக்காக நம்ம வந்து எழுதி பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இதில் பாருங்கள், அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. எத்தனை கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது, எத்தனை கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியல, எல்லாமே ஒரு தடவை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டில் பாருங்களேன், இரண்டாம் இடை பருவத் தேர்வு. இதில் வந்து 1 மார்க் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. அதனால தான் 6x1 6ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 6மே உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்களேன். தெரியல அப்படின்னா அந்த கொஷின் எங்கே இருக்குது, எந்த லெசனில் எந்த பேஜில் இருக்குது முதற்கொண்டுங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா, அப்போ தான் ஸ்டடீஸ்க்கு நல்லாயிருக்கும். அடுத்தது கோடிட்ட இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ பொறுத்துக்க பார்த்தீங்க அப்படின்னா ½ மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஷின்ஸ் 5x2 10. ஸோ 2 4 5 கொஷின்ஸ் தான். ஸோ 5மே அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு 100 மார்க் அப்படின்னா சாய்ஸ் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க் அப்படிங்கிறதுனால சாய்ஸ் இல்லாமல் அப்படியே கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது சாரி 2 கொஷின் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அடுத்த பேஜில் வரவும் நான் கவனிக்கல. ஸோ 7 கொஷின் கொடுத்து 5 கொஷின் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஷின். 4 மார்க் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க, 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மனப்பாட பகுதி, உங்களோட போயம் பாட்டு இருக்கும், அதை மனப்பாடம் பண்ணி எழுதுங்க. வானம் மூன்றே என தொடங்கும் பாடலை எழுதுக, இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்குன்னா அதை அப்படி எழுத சொல்லுவாங்க, ஒரு கவிதையை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கதைப்பகுதி, கட்டுரை, கடிதம் 2 மட்டும். ஸோ மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க, அதில் 2 எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு கொஷினுக்கு 6 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மொழியை ஆள்வோம், தொடர்களில் அமைத்து எழுதுக, நீரோட்டம் அப்படிங்கிறத ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததெல்லாம் பாருங்கள், பொருத்தமான காலம் அமையுமாறு திருத்தி எழுதுக, ஓரெழுத்து சொற்களால் நிரப்புக. இதெல்லாம் டேஷ் ஃபில் பண்ணணும். உங்களோட கைடில் இருக்கிறத தான் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்டீரியராக போய் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ மேக்ஸிமம் புக் பேக் கொஷின்ஸை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 1-2 கொஷின்ஸ் இதில் வரலாம், அதை வந்து கொஷின் பேப்பர் நீங்கள் அடிக்கடி வந்து எழுதி ஆன்சர்லாம் பார்க்கும்போது ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து உள்ளே ஆட் ஆகிரும். சரிங்களா. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், மொத்தம் 33 கொஷின்ஸ் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க் இதை கொடுத்துருக்காங்க. எல்லா கொஷினையும் உட்காந்து எழுதி பாருங்கள். எழுதி பார்த்துட்டு இந்த வீடியோ இந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.